நான்லாம் அரைகுறை ஹிந்தி தான் பேசுவேன். அந்த ஹிந்தியிலேயே நான்லாம் வட இந்தியா போகும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஹிந்தியில் காஞ்சாதா அப்படி இப்படிலாம் கேட்பாங்கல்ல, தெரியும் ஆனால் வராது. அப்படியே பேசி கடைசி ஒரு தடவைலாம் ஜல்பைகுரிங்கிற இடத்துல போயிட்டு இருக்கும்போது நேபாளத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து ஹிந்தியில் பேசி ஜோமனை சொல்கிறாங்க. கேன்சருக்காக இங்கே பெங்களூருக்கு வந்திருக்கிறாங்க. கித்வாய் ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களை குணமாக்க முடியாது, ஊரில் கொண்டு போய் சமாதானமாக சாக விடுங்க அப்படின்னு. திரும்பி போகிறாங்க. பெங்களூரில் தான் ஏறினாங்க. ஆனால் ஜல்பைகுரி நேபாள் பார்டர் வந்தாச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து என் கூட பேச தயக்கம். அப்படி அப்போ எனக்கு ஹிந்தி புரியுது அப்படின்னதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசின அவ்வளவும் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அவ்வளோத்துக்கும் பதில் கொடுக்க தெரியல. ஆனால் நான் இங்கிலீஷையும் ஹிந்தியையும் மிக்ஸ் பண்ணி பேசி இயேசுதான் ரட்சகர், அவரால் புது வாழ்வு உண்டு எல்லாம் அந்த போகியில் இருக்கிற அவ்வளோ பேரும் ஹிந்தியில் நான் பேசுறத கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொல்லிட்டாங்க, ஹிந்தி எனக்கு அந்நிய பாசை, அதை பேச பலன் தந்தவர் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு இருக்கிறார்? ஞானத்தின் ஆவியானவர். அவர் ஞானத்தை தருவார். சும்மா அங்கிட்டு இங்க கத்திக்கிட்டு இருக்கவங்களை சத்தம் போட்டு சர்ச்சை காலி பண்ண வச்சிடாதீங்க. இன்னைக்கெல்லாம் எல்லா சர்ச்சுங்கள்லையும் அந்நிய பாசை வந்து பாடுறவன்னு சொல்றேன். ஏய், தமிழ்ல பாடாத, அந்நிய பாசையில பாடு. அந்நிய பாசையில பாடு என்ன கிழிக்க போற? அந்நிய பாசையில நீ அது பாடு, தனியா போய் பாடு. அது ஆவியானவர் தந்தா பாடு. இங்க பாட்டு பாடுறோம், மைக் பிடிச்சிருக்கவன் சொல்றாங்கிறதுக்காக எல்லாம் பாடாத. அது அட்ரா ராமான்ற மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு சபைகள்ல இதாங்க கூத்து. இந்த மாதிரி சபைகளை தான் மக்கள் விரும்புறாங்க. இதைத்தான் ஆராதனைன்றாங்க. நான் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் சுவிசேஷத்தை ஊடுருவி கடத்தி கொண்டு போக ஞானத்தை தர்றார். பேசும் நாக்கு வல்லமையை தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஞானத்தின் ஆவியானவர். ஆனா எனக்கு தெரிந்த சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ற அளவுக்கு எளிமையா சொல்லி கொடுத்துருக்கிறேன். கலப்படம் பண்ணாதீங்க, சுத்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. அது ரொம்ப எளிமையானது. அல்லேலூயா. எவ்வளோ பேரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர முடியுமோ. அன்னைக்கு ஜிம் வந்து அந்த டைட்டானிக் கப்பல் உடஞ்சல ஒரு ஊழியக்கார் பேரை சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை மாதிரி எவ்வளோ பேரை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பேரை நரகத்திலிருந்து பாதாளத்திலிருந்து பரலோகத்திற்கு அள்ளிட்டு வர கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதை கிரியையினால் அல்ல, எதனால செய்யணும்? விசுவாசத்தினால செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க இன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெபத்தோட போவீங்களா?